வெக்கங்கெட்ட வைஷ்ணவி, உன்னை என்னதான் வார்த்தையில திட்டுறதுன்னு எனக்கு சத்தியமா தெரியல. கோயம்புத்தூர் கவுண்டம்பாளையத்துல மதிய உணவு சாப்பிட்ட ஒரு 43 குழந்தைங்க ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிருக்காங்கன்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டிருந்தோம். எல்லாருமே நியூஸ்லயும் பார்த்துருப்பீங்க. அதுக்கு ஒரு ட்விட்டு போட்டிருக்கா நம்ம வெக்கங்கெட்ட வைஷ்ணவி. கோவை கவுண்டம்பாளையம் மாநகராட்சி நடுநிலை பள்ளியில் உடல்நல பாதிப்படைந்த குழந்தைகளையும் பெற்றோர்களையும் நேரில் சென்று நலம் விசாரித்தேன். குழந்தைகள் அனைவரும் ஊசி மட்டும்தான் பயமா இருக்கு அக்கா, மற்றபடி ஜாலியாக தான் இருக்கும் அப்படின்னு சொன்னாங்களாமா. உனக்கெல்லாம் மனசாட்சின்னு ஏதாவது இருக்கா? அங்கே ஒரு 43 குழந்தைங்க முடியாதனால தான் ஹாஸ்பிட்டல் கொண்டு போய் அட்மிட் பண்ணியிருக்காங்க. அது ஜாலியாக இருக்குன்னு சொல்லிச்சுன்னு சொல்லி ஒரு ட்விட் போட்டிருக்கே. நீ எல்லாம் மனுஷியா? உன் வீட்டில் இருக்கிற குழந்தை அந்த மாதிரி ஹாஸ்பிட்டலில் இருந்திருந்தா அது ஜாலியாக இருக்குன்னு சொல்லிச்சுன்னு ட்விட் போட்டிருப்பியா? நீ எல்லாம் என்ன ஜென்மம்? இன்னொரு பக்கம் நம்ம சவுண்டு சரோஜா என்ன வீடியோ போட்டிருக்கு தெரியுங்களா? நீங்களே பாருங்க. தூத்துக்குடியில ஒரு பொண்ணு பாலியல் வன்புணர்வுக்கு ஆளாக்கப்பட்டு துண்டு துண்டா வெட்டப்பட்டு கொலை செய்யப்பட்டிருக்கு. அந்த பொண்ணை பத்தி நீ பேச மாட்டியா? 2.5 வயசு பொண்ணை பத்தி நீ பேச மாட்டியா? 7 வயசு பொண்ணை பத்தி நீ பேச மாட்டியா? எத்தனையோ சம்பவங்கள் இந்த மாதிரி நடந்தே தான் இருக்கு. ஏன் நீ அதை பத்தி பேச மாட்டேன்? நான் அதை பத்தி பேசினா மாறிடுமா? புரிஞ்சுக்கோங்கடா. கேட்டீங்களா? நம்ம சவுண்டு சரோஜா என்ன சொல்லுதுன்னா, நான் இதெல்லாம் பேசினா இது மாறிடுமான்னு சொல்லுது. அப்புறம் எதுக்குமா விஜய் அவரோட டிவோர்ஸ் விஷயத்துக்கு 2 வீடியோ நீ போட்ட? வெக்கமே இல்லை. உங்களையெல்லாம் என்ன சொல்றதுன்னே தெரியல. ஒரு கட்சிக்கு முட்டு கொடுக்கலாம், கடைசிக்கு அடிக்கலாம். இதெல்லாம் ரொம்ப கேவலமான ஒரு செயல். நம்ம வெக்கங்கெட்ட வைஷ்ணவியையும் நம்ம சவுண்டு சரோஜாவையும் நீங்களே கமெண்ட்ஸ்ல திட்டுங்க. என்னால திட்ட முடியல, என்ன வார்த்தை சொல்லி திட்டுறதுனே தெரியல. இதுக்கு உடனே சொம்பத்துக்கிட்டு வருவானுங்க. டிவிகே சப்போர்ட்டர் தான் நீ, டிவிகே சப்போர்ட்டர்னால தான் இப்படி பேசுற அப்படின்னு. இதை நான் டிவிகே சப்போர்ட்டரா பேசணும்னு அவசியமே இல்லை. அறிவு இருக்கிற எல்லாத்துக்குமே தெரியும் இது ஒரு பொதுவான விஷயத்த தான் நான் பேசுறேன்றது. இதையும் எடுத்துட்டு நான் டிவிகே சப்போர்ட்டர்னு நினைச்சு கமெண்ட்ஸ்ல வந்து என்னை திட்டினீங்கன்னா தாராளமா திட்டிக்கோங்க, நான் பொறுப்பில்லை.